டாபிக் பார்த்தோம். எதுல முடிச்சோம்? ரீகால் பண்ணுங்க யாராச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் தானே கிளாஸ? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். லாஸ்ட் கிளாஸ் என்ன நடத்துன்னு சொல்லுங்க. அதுல இருந்து கொஷின்ஸ் கேட்பேன் இப்போ. லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க இருக்கீங்க தானே? மேம் எஸ் மேம். ஓகேம்மா ஓகே. ஓகே சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐஎன்சி பற்றி பார்த்தோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஐஎன்சி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்க. எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க? கொஷின் கேட்கலாமா இல்லை டைரக்டா கிளாஸ்? சொல்லுங்க. ஹலோ. ஐஎன்சி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஃபார்ம் பண்ணாங்க? மேம் 1885 மேம். ஆலன் ஆக்டோவி ஹியூம் மேம். ஓகே ஓகே. தேங்க் யூ மேம். ஐஎன்சி ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் யார் பிரசிடென்ட்டா இருந்தாங்கன்னு அதை அப்படியே சொல்லுங்க யாராச்சும். First meeting Umesh Chandra Banerjee. Second meeting Dadabhai Nauroji. Third meeting Bakruddin Diaz. ஓகே. தேர்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு? Makis Garden Thousand Lights, Chennai. ஓகே ஓகே. 3 Psன்னு ஒன்று சொன்னல, மெத்தட்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ் அப்படின்னு சொன்னல. அந்த மெத்தட்ஸ் ஆஃப் த ப்ரொடெஸ்ட். ஓகே ஓகேப்பா. டெஸ்ட் எழுதுனீங்களா இதுல இருக்கவங்க யாராச்சும் இந்த வாரம்? செகண்ட் வீக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்களா? மேம் எஸ் மேம். ஓகேப்பா. லாஸ்ட் கிளாஸ்ல நடந்தது ஐஎன்சில இருந்து கொஸ்டின் கேட்கலாம் தானே? இல்ல கேட்டுட்டு போலாமா இல்ல டைரக்டா கிளாஸுக்கு போலாமா? மேம் கொஸ்டின் கேட்கலாங்க மேம். கேட்கலாம் மேம். ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஜனகணமன எந்த செஷன்ல பாடினாங்க, யார் அப்ப பிரசிடென்ட்டா இருந்தாங்க, எந்த இயர், இது எல்லாமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜனகணமன எந்த செஷன்ல பாடினாங்க, எந்த இயர் பாடினாங்க? மேம் 1896ல மேம். ஜனகணமன நான் கேட்டது வந்தே மாதரம் கேட்கல, ஜனகணமன. நோட்ஸ் பார்த்து கூட சொல்லுங்க. சப்போஸ் நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நோட்ஸை பார்த்து கூட சொல்லுங்க. படிச்சீங்களா? 1911 கல்கத்தா செஷன்ல ஃபர்ஸ்ட் பாடி. எஸ் மேம். பிஎன் தாகர். எஸ், அப்பதான் பாடியிருப்பாங்க. அதே வந்தே மாதரம் வந்து 1896ல கல்கத்தா செஷன்ல பாடியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவோம்? அன்னி பெசன்ட் அம்மையா. He was the president at which place? கல்கத்தா மேம். கல்கத்தா 1917. Okay ma'am. Who was the first Indian woman president of INC? மேம் சரோஜினி நாயுடு. Presided at which place and which year? 1925 கான்பூர் மேம். Okay. In 1931, who was the president of INC? சர்தார் வல்லபாய் பட்டேல். 1931. எந்த பிளேஸ்ல நடந்துச்சு? மேம் கராச்சி. அதுல நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் என்ன பாஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்லுவீங்களா? ஈவென்ட்ஸ். Resolution on Fundamental Rights and National Economic Program endorsement of Gandhi ma'am. ஓகேப்பா ஓகே. First session held in the village. Ma'am Faizpur ma'am. Who was the president at the time? Ma'am Jawaharlal Nehru.
In the which year? Ma'am, 1936. 37. Okay, ma'am. 36ல ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடென்ட். பட் வந்து வில்லேஜ்ல நடந்தது அப்படின்னா 1937 ஃபெய்ஸ்பூர்ல தான். Okay, ma'am. ஆடிபிளா இருக்குதானே இல்ல ஏதாச்சும் இன்டரப்ட் ஆகுதா? ஆடியோல இருக்கு மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ. காந்தி ப்ரிசைட் பண்ண ஒரே ஒரு செஷன் எங்க நடந்துச்சு? அட் விச் இயர்? 1924 பெல்கம். ஓகே, கரெக்ட். Who was the first English to be the president of INC? Ma'am, George Ulay. எந்த பிளேஸ், எந்த இயர்? சென்னை. Allahabad. அலகாபாத். அலகாபாத் 1888. யா, கரெக்ட். (1916) யார் ஐஎன்சி பிரசிடென்டா இருந்தாங்க? 1916 who was the president of INC? மேம் ஏசி மஜும்தார், அம்பிகாச்சரண் மஜும்தார். அங்க என்ன ஈவென்ட் நடந்துச்சு அப்ப? மேம் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் the யூனிட்டி லக்னோ பேக்ட். ஓகே, கரெக்ட். இது ரெண்டு தான் அங்க நடந்துச்சு. அதுவும் இல்லாம காந்தி அண்ட் நேரு மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த செஷன்ல தான் மீட் பண்ணாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சுல்ல, நேஷனல் பிளானிங் கமிட்டி எந்த செஷன்ல வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அது கொண்டு வந்தாங்க? சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கு பிரசிடென்டா இருப்பாரு. எந்த இயர்ல அது கொண்டு வந்தாங்க? Ma'am, 1938 Haripura, ma'am. யா, ஓகே. 1939ல ஒன்னு சொல்லியிருந்திருப்பல்ல, பிளாக் பண்ணாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சாரு. பட் அப்ப வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரசிடென்டா ரீஎலெக்ட் ஆகியிருப்பாரு. பட் காந்தி அப்போஸ் பண்ணாலும் திரும்ப ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த பிரசிடென்டா இருந்திருப்பாரு. காந்தி யாரை கொண்டு வரணும்னு சொன்னாருன்னா பட்டாபி சீதாராமையா அவரை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. பட் அவரும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸும் இல்லாம ராஜேந்திர பிரசாத் அப்ப பிரசிடென்டா வந்திருப்பாரு. எப்பெல்லாம் செஷன் நடக்கவே இல்ல? 1930, 1935, 1941 to 45. Good, good. 1946ல ஐஎன்சியோட பிரசிடென்டா இருந்தவங்க யாரு? கிருபாலினி. ஓகே, குட். மெட்ராஸ்ல நடந்த ஐஎன்சி செஷனோட இயர்ஸ் மட்டும் சொல்லுங்க. 1894, 1898, ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப? ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914 and 1927. After independence, 1955 Avadi session, UN Debar hosted. ஓகே. யாரு ப்ரிசைட் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க. மெட்ராஸ் அப்படிங்கும் போது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிரசிடென்ட்ஸ் ஐஎன்சி யார் லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது எந்த பிளேஸ் எல்லாமே கண்டிப்பா கேட்பாங்க. முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த கல்கட்டா செஷன்ல 1896ல வந்து வந்தே மாதரம் பாடினது, அதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. முக்கியமான ஈவெண்ட்ஸ் கொடுத்து எது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. காமராஜ் லீட் பண்ண எந்த பிளேஸ்ல லீட் பண்ணாரு? எந்த இயர்? 1864 Bhubaneswar. 18 or 19? 1864 Bhubaneswar. 19 Durgapur. 1964. 1965ல புவனேஸ்வர் அண்ட் துர்காப்பூர்ல காமராஜ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அது 18 இல்ல 19, அது மட்டும் பாத்துக்கோங்க. யார் யாரெல்லாம் மாடரேட்ஸ் லீடர்ஸா இருந்தாங்க? ஐஎன்சி ஃபார்ம் பண்ண எந்தெந்த லீடர்ஸ் வந்து அப்ப இருந்தாங்க சொல்லுங்க. நேம் மென்ஷன் கோபாலகிருஷ்ண பண்ணுங்க. கோகலே, தாதாபாய் நாரோஜி, சுரேந்திரநாத்
தெரியல மேம். பானர்ஜி, மேம் சுரேந்திரநாத் ஃபெரோஷா பானர்ஜி. மேத்தா, ஓகே மேம். ஜி தாதாபாய் சுப்பிரமணிய ஐயர், பானர்ஜி, எம்ஜி ரானடே. ஓகேப்பா. ஆர்பி கோஷ். ஓகே. நான் ஒரு 2 லீடர் பத்தி டீடைல்டா சொல்லியிருந்தேன்ல, அது எஸ் கொஞ்சம் மேம். மேம் எக்ஸ்பிளைன் எஸ் மேம். பண்ணுங்க. மேம் ஃபெரோஷா ஃபெரோஷா மெக்டான் மெட்டா. கோபால். ம். கோபாலகிருஷ்ண கோகலே. பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யாரு? கோபாலகிருஷ்ண கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேப்பா. ஓகே. மேம் கோகலேவுடைய அரசியல் குரு வந்து எம்ஜி ரானடே மேம். கோகுலையோட அரசியல் குரு. ஓகே, நான் பாக்குறேன்ப்பா. எனக்கு தெரியல, நான் வேணா பாக்குறேன். ஓகே மேம். நோட் பண்ணிக்கிறேன். சரி, போன கிளாஸ் வந்து மாடரேட்ஸ்ல ஃபெரோஷா மெக்டாவும் கோபாலகிருஷ்ண கோகலேவும் பார்த்துருந்தோம் நம்ம. இந்த கிளாஸ்ல வந்து அதே மாடரேட்ஸோட கண்டினியூஷனா ஒரு 3 லீடர்ஸ் பத்தி பார்த்துட்டு அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் பத்தி போகலாம் நம்ம. ஓகே மேம். ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுதா எல்லாத்துக்கும்? ஆகுது மேம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா தான் கிளியரா இருக்கு மேம். ஓகேப்பா. ஓகே, நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் நடத்துனதை படிச்சு பார்த்தீங்களா? புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல ஸ்லைட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்களா? மேம் சொல்லுங்க. மெட்டீரியல் எதுவும் ஸ்லைட்ஸ் மட்டும்தாங்க மேம். டவுன்லோட் பண்ணுங்கம்மா, நெட்ல டவுன்லோட் பண்ணுங்க. மொபைல்ல வச்சு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க படிக்கிறதுக்கு. ஓகே கொஞ்சம் மேம். கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் குரூப் 2லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா, இந்த லாக்டவுன் அது எல்லாம் சால்வ் ஆன பிறகு. ஸோ இப்போலாம் இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சோர்ஸ்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸே. ஃபர்ஸ்ட் அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது படிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஃப்ளோ கிடைக்கும், ஒரு கண்டினியூஷன் இருக்கும். எல்லாம் ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுனா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபுல் புக் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணலாம். அப்போ புக்கா படிக்கும்போது தான் உங்களுக்கு மெயின்ஸ்க்குலாம் யூஸா இருக்குமே. ஸோ அதனால புக்கு டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. 10th புக்கு 2nd வால்யூம் அண்ட் 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்க ஆரம்பிங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு. மற்றதுக்கும் ஸ்கூல் புக் தான். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு 10th 2nd வால்யூமும் 12th ஃபர்ஸ்ட் வால்யூமும் நியூ புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓல்டு புக்ஸ் அப்படின்னாலும் 10th அண்ட் 12th படிங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கும்போது தான் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ நீங்க நியூ புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வைஸ்ராய்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல் பத்திலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க டீட்டெயில்டா. இப்போ நீங்க ஓல்டு புக் எடுத்தீங்கன்னா, இப்போ வைஸ்ராய் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ லார்ட் கர்சன் இருக்காருன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் ஆக்ட்ஸ், அந்த மாதிரி அவர் பண்ணது எல்லாமே ஒரு வார் இருந்தா வார் அதை பத்தி எல்லாம் ஒரு கம்பைலேஷனா கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல இருந்து பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ புக்ஸ் ரெண்டுமே ரெஃபர் பண்ணுங்க, ஃபுல்லா படிங்க, படிச்சு நோட்ஸ் எடுத்துவீங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு நீங்க படிக்கலாம். பட் இருந்தாலும் உங்க ஓன் மெட்டீரியல் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பேரு சொல்லுமா. 10th செகண்ட் வால்யூம் மேம். அப்புறம் வேற என்ன புக் மேம்? 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் நியூ புக். ஓகே மேம். செகண்ட் வால்யூம்ல ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். நான் அப்போ வரும்போது நடத்தும் போது சொல்றேன் நான். ஓகே மேம். ஓகே மேம். நியூ புக்ஸ்ல இது 2 தான். இப்போ மாடரேட்ஸ்ல அவங்க 2 பேர்த்த பத்தி பார்த்துருக்கு. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி, எம்ஜி ரானடே,
ஜி சுப்பிரமணிய ஐயர் இவங்கள பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பீடா இருந்தா சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்றேன். நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து 1825 to 1917 அவரோட பீரியட். இவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி தான் சீனியர் லீடர் ஆஃப் த மாடரேட்ஸ். இஸ் த சீனியர் லீடர் ஆஃப் காங்கிரஸ் கூட சொல்லலாம். சீனியர் லீடர் தாதாபாய் நவ்ரோஜி. He was called as the grand old man of India, MP of London British Parliament. இவர் தான் வந்து யாருமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்திருக்க மாட்டாங்க லண்டன்ல. பட் ஹி வாஸ் த ஒன் ஃப்ரம் இந்தியா டு பி அன் எம்பி ஆஃப் லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அதனால பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவரை அன்அஃபிஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹி வாஸ் கால்ட் அஸ் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் த ஒன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். So British called him as the unofficial ambassador of India. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபமைன்லாம் வந்திருக்கும். அப்ப வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். முக்கியமா வந்து ஒடிஷா ஃபமைன் வச்சுதான். ஒடிசா ஃபமைன் 1866 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் 1876 to 77 பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபமைன் நடந்திருக்கும். அந்த ஒடிசா ஃபமைனை பேஸ் பண்ணி தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியன் வெல்த் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப வந்து நம்மளோட ரிசோர்சஸ் தான் அவங்க வந்து வெல்த் அண்ட் ரிசோர்சஸ் தான் சுரண்டிட்டு இருந்தாங்க. அதான் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த சுரண்டல தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த இந்தியன் ரிசோர்சஸ் பை த பிரிட்டிஷ் பீப்புள். அதுதான் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு புக்கு ரிலீஸ் பண்றாரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அது வந்து எப்பனா 1902 அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரஸ்ட் கோஃப்டர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. தட் இஸ் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இவர் வந்து 3 செஷன் மொத்தமாவே ஐஎன்சில 3 செஷன் இவர் ப்ரிசைட் பண்ணியிருப்பாரு. அந்த 3 செஷன் எப்பப்ப அப்படின்னா 1886 உங்களுக்கே தெரியும், செகண்ட் செஷன் ஹெல்ட் இன் கல்கட்டா. 1893 லாகூர் செஷன், 1906 கல்கட்டா செஷன். இந்த 3 செஷனுக்குமே பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த 3 செஷனுக்குமே பிரசிடென்ட். ஸோ தாதாபாய் நவ்ரோஜின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பேரு, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. அப்புறம் அம்பாசிடர் டு அன்அஃபிஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அவர் என்ன புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ட்ரெயின் ஆஃப் வெல்த் பேஸ் பண்ணி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கை 1902 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த இதை ரிவ்யூ பண்றதுக்காக வெல்பி கமிட்டி ஒன்று கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குது தானே? கேக்குது மேம். ஓகேப்பா, கேக்குது மேம். ஓகே. அந்த புக்கு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அந்த ரிவ்யூ பண்றதுக்காக வெல்பி கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அது எதுக்குன்னா டு என்கொயர் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி ரிலீஸ்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஏன்னா அந்த புக்ல வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக தானே அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, எங்க ரிசோர்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, எங்க டிக்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அதுல தாதாபாய் நவ்ரோஜி அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷை பத்தி எழுதியிருக்கனால என்கொயரி கமிட்டி ஒன்று அந்த போடுறாங்க. அந்த கமிட்டி தான் வெல்பி கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்காது, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து வெல்பி கமிட்டி டு என்கொயர் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி ரிலீஸ்டு அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அவரோட ஜேர்னல் பார்த்தோன்னா ரஸ்ட் கோஃப்டர், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்புறம் செஷன்ஸ் வந்து 3 செஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவரோட பீரியட் வந்து 1848 to 1925. He was called as an Indian Perk அப்படின்னு சொல்றாங்க அவரை. இவர் ஃபார்ம் பண்ண 2 அசோசியேஷன், இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் இன் 1876 அண்ட் இந்தியன் லீக் இன் 1883. Surendranath Banerjee is called as Indian Perk, founded the Indian National Association in 1876 and Indian League in 1883. சரி, தாதாபாய் நவ்ரோஜி 2 அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாருல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கல, ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? Indian Association at Bombay, East Okay. India Association, London East India Association at 1856, Indian Association at 1852.
ஓகேப்பா, ஓகே, குட். அவர் ஃபார்ம் பண்ண 2 அசோசியேஷன்னா அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சிருக்கீங்க, நோட்ஸ்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ஜி ரானடே 1842 to 1901 இவரோட பீரியட். ஹி வாஸ் ஆல்சோ ஏ சோசியல் ரிஃபார்மர். இவர் வந்து டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறத 1884ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எம்ஜி ரானடே டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜி சுப்பிரமணிய ஐயர், ஹி வாஸ் ஃப்ரம் மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஐஎன்சி மீட்டிங் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இவர் வந்து நம்ம மெட்ராஸ் பீப்புள்ஸை கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன்ல 22 மெம்பர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் வந்து ஐஎன்சி அட்டன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேக்கு போயிருக்காங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க விடோ டாட்டருக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சாரு. இது வந்து ஒரு சேலஞ்ச் அண்ட் அச்சீவ்மெண்டா கூட சொல்லலாம். விடோ டாட்டருக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சாரு. He was the first to pass first resolution in the INC. டபுள் சி பானர்ஜி பிரசிடென்ட்டா இருக்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணவரும் இவர் தான். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணவர் சுப்பிரமணிய ஐயர் தான். இதுதான் இவரை பத்தி. லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா மேக்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, எம்ஜி ரானடே, சுப்பிரமணிய ஐயர், பத்ருதீன் தியாப்ஜி வருவாது. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்போ இதுல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, செப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி செப்பரேட் பண்ணுங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வேணும், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு தானே இவங்க டிமாண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டிமாண்ட்ஸ்ல ஒரு டிமாண்டை தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பை த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல இதை கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுதான் மேஜர் அச்சீவ்மெண்ட். எப்போ அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. Then separation of executive and judiciary and conduction of Indian civil service exam simultaneously in England and the India. ரெண்டு இடத்துலயுமே ஒரே நேரத்துல எக்ஸாம்ஸ் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதுதான் மேஜர் அச்சீவ்மெண்ட். அது எந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது மாடரேட்ஸ் பத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரைஸ் ஆகுறாங்க. இப்போ மாடரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் மேல ஒரு ஃபெய்த் இருந்துச்சு, அவங்க ஃபுல்லாவே நம்பினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே மாடரேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பட் இந்த ஐடியாஸ் அவங்க மாடரேட்ஸ் போற வழிகள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு பிடிக்கல. தே அப்போஸ் த வேஸ் ஆஃப் த மாடரேட்ஸ். அதனால என்ன பண்ணாங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு தனியா கொஞ்சம் பேர் இருந்தாங்க, மாடரேட்ஸ்னு தனியா கொஞ்சம் பேர். காங்கிரஸ்குள்ளேயே 2 விதமா இருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அப்புறம் எதனால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரைஸ் ஆனாங்க, என்ன ரீசன் அவங்க வந்து வரதுக்கு அப்படி அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதே ஃப்ளோல போகலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர் த அக்ரெசிவ் நேஷனலிஸ்ட் பிலீவ் தட் சக்சஸ் குட் பி அச்சீவ்டு த்ரூ த போல்ட் மீன்ஸ். நம்ம அங்க என்ன சொல்லியிருப்போம்னா மாடரேட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட், ப்ரேயர்ஸ், ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே மாடரேட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் மெத்தட், தட் இஸ் நம்ம போராடினாதான் நமக்கு வந்து கிடைக்கும், நம்ம ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும், ஸ்வராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மாடரேட்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் நிறையவே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வேணும், எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படி இல்லாம இட் கவர்ஸ் ஆல் தி ஒர்க்கர்ஸ், உமன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் does not believe in the ideals and ஒப்பீனியன்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ். இதுதான் ஜென்ரலா சொல்ல போனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பத்தி. அவங்க வந்து பிரிட்டிஷை நம்ப மாட்டாங்க. தே டோன்ட் ஹாவ் எனி ஃபெய்த் ஆன் த பிரிட்டிஷ். முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட் வந்து 1906 to 1916. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆல்சோ கால்ட் அஸ் த மிலிட்டன்ட் நேஷனலிசம். இதை வந்து தமிழ் தீவிரவாதிகள் அப்படிம்பாங்க.
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மிலிட்டன்ட் நேஷனலிசம். இவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டு அட்டைன் த ஸ்வராஜ் ஆர் த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், நாட் தி செல்ஃப் கவர்மெண்ட். வி நீட் அ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஆனா மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஐசிஎஸ் எக்ஸாம் ஒன்னா நடத்தி கொடுத்தா போதும், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எங்களுக்கு தனியா ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸே வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை கொண்டு வந்தது இவங்க தான். சரி, ஏன்பா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க? மாடரேட்ஸ் இருந்தாங்களே, மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒன்னாவே இருந்திருக்கலாமே, ஏன் காங்கிரஸ்குள்ள மாடரேட்ஸ் தனியா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியா, ஏன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒண்ணு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நினைச்சாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் த மாடரேட்ஸ். மாடரேட்ஸ் வந்து பெருசா எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணல. பிரிட்டிஷ் என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதே கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தே பிலீவ் பிரிட்டிஷ் கிவ் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபியூச்சர், சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா. பட் அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப் எதுவுமே மாடரேட்ஸ் எடுக்கல. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை தவிர மாடரேட்ஸோட அச்சீவ்மெண்ட்னு சொன்னா நம்மளுக்கு பெருசா எதுவுமே இல்லை இங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வி வாண்ட் டு அரைஸ் அப்படின்னு முடிவு பண்ணதே அப்பதான். த ஃபெயிலியர் ஆஃப் மாடரேட்ஸ் ஒரு ரீசன், எக்ஸப்ட் தி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபமைன் அண்ட் பிளேக் 1896 to 1897 ஃபமைன் வந்திருக்கும். அது ஒரு ரீசன் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு. அந்த ஃபமைன்னால நம்ம எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில போச்சு. த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் பிகம் வெரி வர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த சவுத் ஆப்பிரிக்கா பேஸ்ட் ஆன் த கலர் ஆஃப் ஸ்கின். அந்த ஃபெமைன் அண்ட் பிளேக், அப்புறம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் பிகம் வர்ஸ், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன் த சவுத் ஆப்பிரிக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த ரீசன்ஸ்லாம் தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அரைஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் 1904 to 1905 ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் நடந்திருக்கும். அங்க என்னன்னா ஜப்பான் அப்படிங்கிற ஒரு சின்ன, ரஷ்யானா பெருசு, பெரிய பவர்ஃபுல் அண்ட் எல்லாமே இருக்கும். ஆனா ஜப்பான் ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு சின்ன நாடு. ஒரு ரஷ்யாங்கிற ஒரு இது பெரிய நாடே வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இதுதான் வந்து இந்தியனாலேயும் முடியும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ்க்கு அப்போஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். These are the causes for rise of the extremist. ஓகேவா? இப்போ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதான் இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பேசிஸ் ஆன் த கலர் ஆஃப் த ஸ்கின், அதுதான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப என்ன நடக்கும்னா மோஸ்ட்லி அந்த நம்ம சவுத் ஆப்பிரிக்காலையும் நம்ம மலபார் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் அங்க போய் வந்து ட்ரேட் பண்றதுக்காக அங்க போயிருப்பாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ்க்கான ரைட்ஸ் அங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அந்த டைம் வந்து காந்தியும் அங்கதான் இருந்திருப்பாரு. அங்க இருக்கும் போதுதான் காந்தி இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற புக்ல ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி எழுதியிருப்பாரு. இந்தியன் ஒப்பீனியன் புக்கு காந்தி சவுத் ஆப்பிரிக்கால தான் எழுதினாரு. தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். அது மட்டும் இல்லாம இமீடியட் காஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், உங்களுக்கே தெரியும், லார்ட் கர்சன் அப்படிங்கிறவரு தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கறது கொண்டு வந்தாரு. அது வந்து இமீடியட் காஸ் ஆஃப் தி ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். லார்ட் கர்சன் 1899 வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா வராரு. appointed as Viceroy of India in Jan 6, 1899. அதான் கர்சன் பீரியட்ல தான் ஃபெமைன், அதுக்கு முன்னாடில இருந்து ஃபெமைன் இருந்துட்டு இருக்கு. ஃபெமைனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு வந்து ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா he implemented the repressive actions. ஒரு கொடூரமான ஒரு மெஷர்ஸ் தான் எடுத்தாரு. நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயங்களை தான் அவர் செஞ்சாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட் 1899, யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904, அபிஷியல் செடிஷன் ஆக்ட், சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இந்த கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட் 1899 என்ன பண்ணாரு அப்படின்னா he reduced the Indian control members. ஓகேவா? இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவை ரெடியூஸ் பண்ணாரு. He reduced the elected Indian representative in the local body. கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட் 1899 இவர் இதை செஞ்சார், இதை கொண்டு வந்தாரு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 அப்படின்னு பார்க்கும்போது
இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து 1857 வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, த யூனிவர்சிட்டி ஷுட் கம் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸை எடுத்துட்டு யூனிவர்சிட்டி ஷுட் கம் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1904 அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கர்ப்ஸ் த ஃப்ரீடம் ஆஃப் ஆல் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸோட ஃப்ரீடம். அதை வந்து தடுத்திருக்கும். ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இது மூணுமே ஒரு காசஸா இருந்தாலுமே முக்கியமான காசஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1905 இதுதான் வந்து சீரியஸ் அண்ட் இமீடியட் காஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் இந்தியா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாலா லஜபத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால் அண்ட் அரவிந்த் கோஷ். ஓகேவா? இவங்களாதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ். இப்போ பாலகங்காதர் திலக் ஹீஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் இஸ் ஃப்ரம் பெங்கால், லாலா லஜபத் ராய் இஸ் ஃப்ரம் பஞ்சாப். இவங்க மூணு பேரையும் ஷார்ட்டா லால் பால் பால் அப்படின்னு சொல்றாங்க. தேவாத ட்ரிம் வீராட்ஸ். ஓகேவா? ட்ரிம் வீராட்ஸ்னா 3 பீப்புள்ஸ் டு ஆர்கனைசன். ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்றதுக்கு இருக்க 3 பீப்புள்ஸ் தான் ட்ரிம் வீராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லீடர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யார் யாரு? பாலகங்காதர திலக், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். ஓகேப்பா, ஓகே. இப்ப என்னன்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அது கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் என்ன மெத்தட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து மாடரேட்ஸ் வந்து 3 P's ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட், ப்ரேயர், ப்ரொமோஷன் சொல்லியிருப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், they didn't believe the sense of justice and fair play of the பிரிட்டிஷை இவங்க நம்பல. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன நம்பினாங்கன்னா, we should fight for the political rights. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கணும், நமக்கு செல்ஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா we should fight to get that அப்படின்னு நினைச்சாங்க. believed in the spirit of self-reliance and the self-determination. யாருமே நம்ப வேண்டாம், we should work for the complete independence. நம்ம தான் ஒர்க் பண்ணோம், நம்ம தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு they believed in the spirit of self-reliance and the self-determination. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, பாய்காட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நான் கோஆபரேட்டிங் வித் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பை பாய்காட்டிங் த கவர்மெண்ட் கோர்ட்ஸ், schools and colleges. Next, promotion of Swadeshi and the boycott of the foreign goods and introduction and promotion of national education. Swadeshi movement அப்படிங்கிற ஒன்னையும் ஸ்டார்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். they started Swadeshi movement. அந்த Swadeshi movementல வரதான் they will not cooperate with the British by boycotting the government courts, schools and colleges and promotion of Swadeshi and boycott of the foreign goods and introduction and promotion of national education. இதுதான் இவங்களோட மெத்தட்ஸ். ஓகேவா? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும்னா நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபைட் பண்ணாதான் எதுனாலும் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அது மட்டும் இல்லாம வெர்னாகுலர் பிரஸ் தட் ப்ரொமோட்ஸ் த நேஷனலிசம் பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஸ்வதேசி மித்ரன், மகாராஷ்டிரால கேசரி, பெங்கால யுகந்தர், இந்த நியூஸ் பேப்பர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு நேஷனலிசம், தட் இஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உட நியூஸ் பேப்பர்ஸ். லீடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு யார் யாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஒர்க் பண்ணாங்க ஃப்ரம் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது, வி.ஓ. சிதம்பரம், வி.வி. சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்க எல்லாமே கம்ஸ் அண்ட் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த லீடர்ஸ் யாரு, அவங்கள பத்தி ஒரு கொஞ்சம் சின்ன டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்போ யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா, பாலகங்காதர் திலக் பார்த்தோம், லாலா லஜ்பத் ராய் பார்த்தோம், பிபின் சந்திரபால் அண்ட் அரவிந்த் கோஷ், இவங்க 4 பேர்த்த பத்தி ஒரு சின்னதா பார்த்தோம். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியரா இல்லாம இருக்கா, இல்ல ஸ்பீடா போறணும்? மேம், மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடா மூவ். சரி, ஓகே ஓகே. மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தோம்னா, ஜென்ரலா முன்னாடி சொன்ன மாதிரி they did not believe in the concepts of British. They did not
believed in justice and fair play of Britishனு சொல்லலாம். they did not believe, ஜென்ரலா சொல்லணும்னா அவங்க பிரிட்டிஷை வந்து ஃபர்ஸ்ட் நம்பல and they didn't support the British. ஓகேவா, moderates supported the British and believed in the British concepts. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபைட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும். they believed that political rights will have to be get by the fought for. நம்ம சண்டை போட்டாதான் நமக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்கும், நம்ம போராடினாதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட். and they believed in the spirit of self-reliance and self-determination. அந்த self-reliance, self-determination அப்படிங்கிறது ஸ்வதேசி அப்படிங்கிற மீனிங்ல வரும். நெக்ஸ்ட் ஜென்ரலா சொல்லணும்னா ஸ்வதேசி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்வதேசி மூமெண்ட்ல என்னென்னு பார்க்கும்போது they did not cooperate with the British government and they boycott the government courts, schools and colleges. they promoted Swadeshi and ஸ்வதேசினா நம்ம நாட்டுல இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஓன் குட்ஸ் ஓன் திங்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதா ஸ்வதேசி. எப்படி மேக் இன் இந்தியா கான்செப்ட் மாதிரி ஸ்வதேசிங்கிறது அப்ப நம்ம இந்தியால அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் பாய்காட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ், ஃபாரின் குட்ஸ் எதுவுமே வேணாம், நம்ம கிளாத்ஸ் வேணாம், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்மளே யூஸ் பண்ணிப்போம், யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஸ்வதேசி. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்கள் பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாய்காட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக நேஷனல் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்வதேசி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் கொண்டு வந்திருப்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? எஸ் மேம். நெக்ஸ்ட் டு ப்ரொமோட் திஸ் நேஷனல் நியூஸ் பேப்பர், வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஃப்ரம் தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா ஸ்வதேசி மித்ரன், அண்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா கேசரி, ஃப்ரம் பெங்கால்னு பார்க்கும்போது யுகந்தர். தமிழ்நாடுல இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாவும் சில பல லீடர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஃபியூ பார்த்தோம் அப்படின்னா விவோ சிதம்பரம், விவோசின்னு ஷார்ட்டா சொல்லுவோம், விவி சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா அண்ட் சுப்பிரமணிய பாரதி. இவங்கெல்லாம் ஃப்ரம் தமிழ்நாடு who lead the as extremist. தமிழ்நாடு வரும்போது அந்த இவங்க எல்லாத்தையும் பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். இப்ப இந்தியான்னு பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி நேஷனல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அது தனியாவும் இருக்கு. அது உங்களுக்கு யூனிட் 8லயுமே கவர் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகே மேம், ஃபர்தரா மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாலகங்காதர் திலக், அவரை பத்தி பார்க்கலாம். He was the real founder of anti-British movement, popular anti-British movement in India, and he is known as the Lokmanya Tilak. Lokmanya Tilak அப்படின்னு சொல்றாங்க. He was a real founder of anti-British movement. anti-British movement ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே பாலகங்காதர் திலக். அவரை வந்து லோக்மானியா அப்படிங்கிறாங்க. He was called as Lokmanya Tilak, accepted by people as their leader. லோக்மானியா அப்படிங்கும்போது accepted by the people as leader, லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத லோக்மானியா. அவங்களோட ஒர்க்ஸ் அண்ட் வீக்லி நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மராத்தா அண்ட் கேசரி. பேர் தப்பா இருக்கு, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, நான் அதை மாத்தி கொடுத்துட்றேன். ஓகேவா, அவங்க ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தா அண்ட் கேசரி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ஸ். மராத்தா எந்த லாங்குவேஜ், கேசரி எந்த லாங்குவேஜ், யாருக்காச்சும் தெரியுமா? மராத்தா இங்கிலீஷ், கேசரி வந்து மராத்தி. ஓகேப்பா, தேங்க்யூ, கரெக்ட். ஓகேவா, இதுதான் அவங்க நியூஸ் பேப்பர்ஸ். அதுவும் இல்லாம எங்க ஸ்வதேசியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இது பண்றாரு. அப்ப சிவாஜி ஃபெஸ்டிவல், கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல்லாம் இவங்க செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து 1908ல ஜெயிலுக்கு போயிடுவாரு. இந்த மூமெண்ட்ஸ், ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்கனால he was jailed in 1908 at Mandalay for 6 years. 6 years ஜெயில தான் இருப்பாரு. ஆஃப்டர் ஜெயில் பீரியட்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி
ஹோம் ரூல் மூமெண்ட்டை இவர் லீட் பண்ணுவார். ஹீ இஸ் பார்ட் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். அன்னி பெசன்ட்டும் இதில் இருப்பாங்க, திலக்கும் இதில் இருப்பாங்க. 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்டை பூனேல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹி டிக்ளேர்ட் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹாவ் இட் அப்படிங்கிற ஸ்லோகனை சொன்னவர் இவர் தான். இது இம்பார்ட்டன்ட். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹாவ் இட் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அதே மாதிரி கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் வந்து நேஷனல் ஃபீலிங்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்க பார்த்தோம்னா எம்ஜி ரானடே டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. அந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணப்ப நிறைய மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பேர் காரணமா இருந்திருப்பாங்க. அதுல முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாலகங்காதர் திலக் வந்து டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார்ம் பண்ண முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. 1890 தான் இவர் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. கீத ரகசியா அப்படிங்கிற ஒரு புக்குமே இவர் எழுதுறாரு. 1907 தான் லீடர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க, இப்பவும் ஒன்னாதான் இருக்காங்க. பட் ஒரு கான்ட்ரவர்சி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இப்ப 1907 ஹி எக்ஸ்போஸ்ட் as the leader of extremist. திலக் வந்து பொலிட்டிக்கல் குரு ஆஃப் விஓசி. சொன்ன நம்ம தமிழ்நாட்டுல வந்து விஓசியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாரு ஆஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா. அவர் யாரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு அப்படின்னா திலக்க ஃபாலோ பண்ணி தான் விஓசி இருந்திருப்பாரு. ஸோ பொலிட்டிக்கல் குரு ஆஃப் விஓசி அப்படின்னு பார்த்தோம்னா திலக் தான் பொலிட்டிக்கல் குரு ஆஃப் விஓசி. அதனால விஓசி வந்து சவுத் இந்தியன் திலக், திலக் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. Valentine Chirol called him as father of Indian unrest. ஒரு நிமிஷம். பாலகங்காதர் திலக்க வந்து வேலண்டைன் சிரோல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகுது தானே? ஹலோ. எஸ் மேம். ஓகேப்பா. எஸ் மேம். ஓகே ஓகே. நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கு தானே இல்ல ரொம்ப ஸ்பீடா இருக்கா? இல்ல நோட்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு மேம். அத நோட்ஸ் அனுப்புவீங்களா மேம்? நோட்ஸ் எடுக்கறீங்க தானே? எடுக்கறோம் மேம். உங்க யூஸ்ஃபுல்க்கு தான், உங்களுக்கு யூஸா இருக்கும். உங்க ஸ்லைடு இருந்தாலுமே நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் திரும்ப பார்க்கிறதுக்கு. ஓகே. ஓகேப்பா. வேலண்டைன் சிரோல் இஸ் கால்ட் ஹிம் as the father of Indian unrest அப்படின்னு சொல்றாங்க. அமைதி இன்மையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. தென் திலக் said that Gandhi was the only capable leader in future India. திலக் என்ன சொல்றாருன்னா ஃபியூச்சர் இந்தியால ஒரு கேப்பபிள் லீடர், ஒரு எஃபிஷியன்ட் லீடரா இருக்கணும் அப்படின்னா அது காந்தியா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தென் காந்தி called திலக் as the maker of modern India அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இவருக்கு நிறைய பேர் இருக்குப்பா. ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ட்டு வேலண்டைன் சிரோல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்ட்டு காந்தி சொல்றாரு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. ஸோ இவருக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Next, on 27 July 1897, he was arrested and charged under sedition section 124A of Indian Penal Code. அப்ப later on periodல இவர் அரெஸ்ட் ஆகிறாரு. He went to jail. இது வந்து பாலகங்காதர் திலக் பத்தி. நெக்ஸ்ட் 1908 அரெஸ்ட் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி 1897 அரெஸ்ட் ஆகுறாரு. தென் 1908 மண்டலே ஜெயில இருக்காரு. அதுக்கப்புறம் 1916 வெளியே வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை லீட் பண்றாரு. பாலகங்காதர் திலக் பத்தி இவ்வளவுதான் டீடைல்ஸ். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதா? இவரு கொடுத்த ஸ்லோகன்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் அண்ட் ஐ வில் ஹாவ் இட். இது ரொம்ப முக்கியம். இவரு சொன்ன மாதிரியே தயானந்த் சரஸ்வதி ஒன்று சொல்லியிருப்பாருன்னு சொன்னல, அங்க நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அவர் வந்து இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்வதேசி அப்படிங்கிற ஒரு வேர்டுமே அவர் அப்ப சொல்லியிருப்பாரு. தயானந்த் சரஸ்வதி வந்து இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் ஸ்வதேசி அப்படிங்கிற வேர்டுமே அவர் சொல்லியிருந்திருப்பாரு. கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாலா லஜ்பத் ராய். He was popularly known as the Lion of Punjab, also called as the Punjab Kesari.
திலக்க வந்து மராட்டிய கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி பஞ்சாப் கேசரின்னு சொல்றாங்களோ, திலக்க வந்து மராட்டிய கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாலா லஜ்பத் ராய் இஸ் கால்ட் as a lion of Punjab, Punjab Kesari. He played an important role in the Swadeshi movement. எப்படி அன்னி பெசன்ட் வந்து நம்ம மெட்ராஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியால வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திலக் வந்து பூனே அண்ட் அதர் பார்ட்ஸ்ல வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லாலா லஜ்பத் ராய் வந்து யூஎஸ் தட் இஸ் சான் பிரான்சிஸ்கோல ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். சான் பிரான்சிஸ்கோ யூஎஸ்ல ஹோம் ரூல் மூமெண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஹி ஆல்சோ 1908ல இவங்களும் அரெஸ்ட் ஆகி உள்ள போவாரு. மண்டலே ஜெயில தான் இவங்களையும் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஈவெண்ட் பார்த்தோம்னா சைமன் கமிஷனை அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணி லாலா லஜ்பத் ராய் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிஎஸ்பி வந்து he made a lathi charge on லாலா லஜ்பத் ராய் for the protesting against the Simon Commission. அதுக்கு எதிர்த்தா போராடினால அங்க இருக்க நிறைய மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள லாலா லஜ்பத் ராயும் அதுல லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதுல தடியடி வாங்கியிருப்பாங்க. அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருப்பாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. நெக்ஸ்ட் நவம்பர் 17, 1928ல அவங்க இறந்துருவாங்க லாலா லஜ்பத் ராய். சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் தான் லாலா லஜ்பத் ராயை அடிச்சிருப்பாங்க. தட் இஸ் லத்தி சார்ஜ் பை சாண்டர்ஸ். பார்த்துக்கோங்க எப்ப இறந்தாங்கன்னா நவம்பர் 17, 1928ல இறந்தாங்க. அவங்க எழுதின புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யங் இந்தியா முன்னாடியே சொல்லியிருப்பேன். காந்திக்கும் வந்திருப்பாங்க. இங்கேயும் யங் இந்தியா வருவாங்க. யங் இந்தியாங்கிற புக் எழுதியிருக்காரு. இங்கிலாண்ட்ஸ் டெப்ட் டு இந்தியா அப்படிங்கிற புக்கு, தி அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர்னு பார்க்கும்போது பஞ்சாபி, வந்தே மாதரம், தி பீப்புள் அது எல்லாமே எழுதியிருப்பாங்க. இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க லாலா லஜ்பத் ராய சைமன் கமிஷன்ல லத்தி சார்ஜ் மூலமா அடிச்சனால அவங்க இறந்துருவாங்க. ஸோ இதனால லேட்டர் ஆன் பீரியட்ல ரெவல்யூஷனரிஸும் ஸ்டார்ட் ஆகும் நம்ம இந்தியாவில். ரெவல்யூஷனரிஸும் இந்த பிரிட்டிஷோட ஒர்க்ஸ் எல்லாம் பிடிக்காம அதனால உருவானவங்க தான் இந்த ரெவல்யூஷனரிஸ்ட். அதுல இருந்த பகத்சிங் அப்படிங்கிறவரு 17 டிசம்பர் 1928ல சாண்டர்ஸை கொன்னுடுவாரு. ஓகேவா? இந்த ஈவெண்ட் லாலா லஜ்பத் ராய் பத்தி ரொம்ப முக்கியம். He was called as Lion of Punjab and called as the Punjab Kesari அப்படின்னு சொல்றாங்க. He played an important role in Swadeshi movement. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எங்கே இவர் ஆரம்பிச்சாருன்னா சான் பிரான்சிஸ்கோ USA in 1916 and he also jailed and deported to Mandalay for a short period of time. For the protest against the Simon Commission, hit the lathi charge led by the Sanders and died in November 17, 1928. And later on period, Bhagat Singh killed Sanders in 17 December 1928. இந்த டேட்ஸ் முக்கியம். ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் முக்கியமான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிபின் சந்திரபால். இவர் ஸ்டார்டிங்ல மாடரேட்ஸா தான் இருப்பாரு. பட் ஆஃப்டர் ஆன் பீரியட்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறிடுவாரு. He also played an important role in the Swadeshi movement. He preached the nationalism through the nook and corner of India by his powerful speeches and the writings. இவரோட ஸ்பீச் அண்ட் ரைட்டிங்ஸ் மூலமா வந்து நேஷனலிசம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேவா? He was called as the father of revolutionary thoughts in India அப்படின்னு சொல்றாங்க. Lion of Bengal சொல்றாங்க. Then called as father of unrest in Bengal. Father of unrest in India அப்படின்னு பார்த்தோன்னா பாலகங்காதர் திலக், வேலண்டைன் சிரோல் சொல்லியிருப்பாரு. அதுவே ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால் அப்படின்னு சொல்லும்போது பிபின் சந்திரபால். நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்சோ கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் இன் இந்தியா அண்ட் லயன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிபின் சந்திரபால் பத்தி. பாரதியாருக்கு வந்து பிபின் சந்திரபால் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் வந்து மெட்ராஸ்க்கு பிபின் சந்திரபால் வந்திருக்காரு. ஹி கண்டக்டட் அ மீட்டிங். பாரதியார் வந்து பிபின் சந்திரபாலை ஃபாலோ பண்றாரு. ஹி ஃபாலோட் ஹிம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரவிந்த் கோஷ். ஹி ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் த ஸ்வதேஷி மூமெண்ட். ஒரு ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கர்ம யோகினி இன் இங்கிலீஷ் அண்ட் தர்மா இன் பெங்காலி.
இவர் வந்து கர்ம யோகி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. இவர் நிறைய இந்த மாதிரி எழுதியிருப்பாரு ரிலேட்டட் டு யோகாஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிலேட்டடா இவர் நிறைய எழுதியிருப்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரமிஸ்டா தான் இருப்பாரு. லேட்டர் ஆன் பீரியட்ல தான் ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறி இருப்பாரு. ஓகேவா. 1893ல நியூ லாம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. இட் எக்ஸ்பிரஸஸ் த ரெவல்யூஷனரி தாட்ஸ் அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பைபிள் ஆஃப் எக்ஸ்ட்ரமிஸ்ட். நியூ லாம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் அப்படிங்கிறது தான் பைபிள் ஆஃப் எக்ஸ்ட்ரமிஸ்டா இருந்துச்சு. 1893 நியூ லாம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை அரவிந்த் கோஷ் எழுதினாரு. இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி பைபிள் ஆஃப் எக்ஸ்ட்ரமிஸ்ட். Alipur bomb case was held in 1908 was a turning point in his life. இவர் வந்து அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இவரும் அவரோட பிரதர்ஸும் பாத்தீங்கன்னா இவரோட பிரதர்ஸ் தான் பண்ணியிருப்பாரு. ஹி வில் நாட் இன்வால்வ் இன் தட். பட் சஸ்பிஷன் கேஸ்ல இவரும் ஜெயில் போயிடுவாரு. அலிப்பூர் பாம் கேஸ் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப். ஆஃப்டர் ஜெயில்ல ஆஃப்டர் ஆன் பீரியட்ல வந்து பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரியில போய் இருந்துருவாரு. அங்க இருக்கும்போது தான் அவர் ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறுவாரு. தென் ஹி ரோட் சம் புக்ஸ். கொஞ்சம் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாவித்ரி தி லைஃப் டிவைன் அப்படிங்கிறதுலாம் இவரோட புக்ஸ்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரமிஸ்டா இருக்காரு. லேட்டர் ஆன் பீரியட்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறாரு. இதுவுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அலிப்பூர் பாம் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹிம். ஃபுல்லா இவர் இல்ல, இவர் சம்மந்தமே பட்டிருக்க மாட்டாரு. பட் இவங்க பிரதர்ஸ்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்கனால சஸ்பெஷன் கேஸ்ல இவங்களும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. தென் லேட்டர் ஆன் பீரியட் பாண்டிச்சேரியில போய் அங்க செட்டில் ஆயிடுவாரு. இதுதான் லீடர்ஸ் பத்தின டீடைல்ஸ். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? எக்ஸ்ட்ரமிஸ்டோட ஃபார்மேஷன், காசஸ், மெத்தட்ஸ், லீடர்ஸ், இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இவங்க தான் பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால் அண்ட் அரவிந்த் கோஷ். எக்ஸ்ட்ரமிஸ்ட் லீடர்ஸ் இவங்களாம் தான். நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம் தானே? எஸ் மேம். கிளியரா இருக்குல்ல? புரியுதுல்ல? எஸ் மேம், கிளியரா இருக்கு மேம். ஓகேபா. நெக்ஸ்ட் நம்ம அங்க பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லியிருந்தோம். இங்க நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஸ்வராஜ் அஸ் அ மேட்டர் ஆஃப் பர்த் ரைட் அப்படின்னு, ஸ்வராஜ் வந்து ஒரு பர்த் ரைட், பிறப்புரிமை அப்படின்ட்டு சொன்னவங்க எக்ஸ்ட்ரமிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. தே இன்வால்வ் தி மாசஸ் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். முன்னாடி பாத்தீங்கன்னா மாடரேட்ஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா உமன்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பீப்புள்ஸுமே இதுல வந்து இன்வால்வ் ஆகி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், நேஷனலிசம் மூவ்மெண்ட்ஸ் லீட் பண்ணுவாங்க. They were the first to organize the All India political movement. ஓகேவா. இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிரேட் சக்சஸ் பிஃபோர் த ப்ரீ காந்தியன் ஏராக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் தான் கிரேட் சக்சஸ் பிஃபோர் த ப்ரீ காந்தியன் ஏராக்கு முன்னாடி ஸ்வதேசி மூவ்மெண்ட் தான். பார்ப்போம் நம்ம ட்ரெடிஷனல் பெங்கால் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்ப்போம். இதுதான் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரமிஸ்ட். ஓகேவா. இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது எக்ஸ்ட்ரமிஸ்ட் மாடரேட் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடரேட்ஸோட ஆக்டிவிஸ்ட் பிடிக்கல அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரமிஸ்ட் வந்தாங்க. எக்ஸ்ட்ரமிஸ்ட் எதனால வந்தாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பண்றதெல்லாம் பிடிக்கவே இல்லை. மாடரேட்ஸும் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. ஸோ நம்ம ஏதாவது பண்ணலாம், நமக்கு அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரமிஸ்ட் வந்தாங்க. எக்ஸ்ட்ரமிஸ்ட் என்ன பண்ணாங்க? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப வயலன்ஸாலாம் இது பண்ணல, சும்மா பாய்காட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு அப்புறம் இன்னொருத்தவங்க அரைஸ் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் தான் வந்திருப்பாங்க. ரெவல்யூஷனரிஸ் வந்து தே வில் கில் அண்ட் மர்டர் சம் ஆஃப் த பீப்புள்ஸ். ஓகேவா. ரெவல்யூஷனரிஸ்லாம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன், ரெவல்யூஷனரிஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க. அதுல அப்ராட்ல என்னென்ன ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, நம்ம இந்தியால என்னென்ன ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1905ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1906ல அபினவ் பாரத் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை விடி சர்வகர் was started in London. 1907 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்
was started by Tarak Nath Das in USA. 1913 Gadar Party was founded by Lala Hardayal, Taraknath Das, Sohan Singh Bakna in San Francisco. And in 1914, Indian Independence League was founded by Lala Hardayal, Birendranath Chattopati in Berlin. In 1942, Indian Independence League was formed by Ras Bihari Ghosh in Tokyo. In 1942, Indian National Army was formed by Raj Bihari Bose in Tokyo. இந்த இந்தியன் இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஸ்லைடு அப்படியே வச்சிருக்கேன். இந்த வந்து ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் அப்ராட்ல ஃபார்ம் பண்ணது. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலும் சில ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் இருந்திருக்கும். இந்த இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கதார் பார்ட்டி அப்படிங்கிறது வரும் சான் பிரான்சிஸ்கோல 1913. ஓகேவா? இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் உள்ள. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ராஜ் பிஹாரி போஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பார் 1942ல ஆசாத் ஹிந்த் பௌச் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து 1943ல சிங்கப்பூர்ல ஃபார்ம் பண்ணவருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் லீட் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணி லீட் பண்ணியிருப்பாரு. ஆசாத் ஹிந்த் பௌச் 1943ல ஃபார்ம் பண்ணி சிங்கப்பூர்ல சுபாஷ் சந்திர போஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி லீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. These are the revolutionary organizations in abroad. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நோட் பண்றதா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 சம்திங் இருக்குது. பட் முக்கியமானது நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். அதுல ஒரு 2 வந்து நம்ம ரெவல்யூஷனரிஸ்லயே பார்ப்போம். இந்து சோசியலிஸ்ட் அசோசியேஷன் அதெல்லாம் பின்னாடி வரும். அப்போ பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1899ல மித்ரமேளா அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சவாக்கர் பிரதர்ஸ் பூனேல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1899 Mitramela was founded by the Sarvakar brothers in the Pune. And in 1902 Anushilan Samiti was founded by the Gyanendranath Bose in Midnapur. And in 1906 Abhinav Bharat was founded by V.D. Sarvakar in Pune. And in 1926 Naujawan Sabha was founded by Bhagat Singh in Lahore. இங்க வந்து ஒரு 4 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஹிந்து சோசியலிஸ்ட் அசோசியேஷன்ஸ், ஹிந்து ரிபப்ளிகன் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப யார் லீடரு, அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரத் மாதா அசோசியேஷன் அப்படிங்கறத நீலகண்ட பிரம்மச்சாரி ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எனக்கு இயர் கரெக்டா தெரியல, நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பாரத் மாதா அசோசியேஷன் மெட்ராஸ்ல நீலகண்ட பிரம்மச்சாரி ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஐ திங்க் ஸோ 1906, பட் கரெக்டா தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். இதெல்லாம் வந்து ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ஃபார்ம்ட் இன் இந்தியா. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ரெவல்யூஷனரிஸ்ட் அந்த அவங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாமே பின்னாடி பார்ப்போம். அலிப்பூர் பாம் கேஸ், மீரட் கான்ஸ்பிரசி கேஸ், கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், பாம் த்ரோன் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது எல்லாமே வரும். சென்னையில ஸ்டார்ட் பண்ணவங்களோட நேம் இன்னொரு தடவை சொல்லுங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத் மாதா அசோசியேஷன் அப்படிங்கறத மெட்ராஸ்ல ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேவாமா? ஓகே.
நான் சொன்னேன்ல ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் பின்னாடி பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னென்ன ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சும்மா ஒரு அவுட்லே மாதிரி கொடுத்துருக்கேன். இதுல ஃபியூ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸை வந்து இன் ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி ஆஃப் டவுக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட் ஆர் அலிப்பூர் பாம் கேஸ் 1908. ஓகேவா? இது என்னன்னா அவர் கிங்ஸ்ஃபோர்ட் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு, அப்போ பாம் த்ரோ பண்ணுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேரேஜ்ல அவரு இருக்காம வேற 2 உமன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. அத கான்ஸ்பிரசி ஆஃப் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் ஆர் த அலிப்பூர் பாம் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹெல்ட் இன் 1908. அண்ட் கர்சன் வில்லி மர்டர் 1909. நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ் 1909. ஆஷி மர்டர் ஜூன் 17, 1911. இது யாருக்காச்சும் தெரியுமா? அபவுட் ராபர்ட் ஆஷி. வாஞ்சிநாதன் இவரை மர்டர் பண்ணியிருப்பாரு இந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி. அதுதான் இந்த ஆஷி மர்டர், ராபர்ட் ஆஷி. ஹி வாஸ் த கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி. டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ், பாம்ப் அட்டாக் ஆன் த லார்ட் ஹார்டிங், December 23, 1912. கோமகத்த மாரு இன்சிடென்ட் 1914. இட் ரிலேட்ஸ் வித் த கதார் பார்ட்டி. கதார் பார்ட்டி முன்னாடி பார்த்தோம்ல, அவங்க இதற்கு கீழே தான் கோமகத்த மாரு இன்சிடென்ட் வரும். அதுவும் நம்ம பார்ப்போம். 1914. கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1924. பாம் த்ரோயிங் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1929. மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1930. Chittagong Armory Raid 18th April 1930. General O'Dwyer murder March 13, 1940. இதெல்லாம் வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி இந்தியால நடந்தது. இதை பத்தி டீடைல்டா பின்னாடி வர கிளாஸ்ல பார்ப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? Shall we move to the next slide? Next topic. Yes, ma'am. இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாச்சும் டவுட் இருக்காமா? சரி, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கட்டுமா? Yes, ma'am. Yes, ma'am. Who was called as the Indian Undressed in India? Tilak. Tilak, ma'am. Balagangadhar Tilak. Balagangadhar Tilak. Okay, pa. Gandhi called Balagangadhar Tilak as what? The maker of modern India. Okay. ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரு? Father of Indian Revolution. Revolution. Okay, pa. Who was called as the Indian Perk? Indian Perk அப்படின்னவர் யாரு? Called as Indian Perk. முன்னாடி மாடரேட்ஸ்ல இருப்பாங்க. Surendranath Banerjee. Surendranath Banerjee. ஆமா, கரெக்ட். லைன் ஆஃப் பஞ்சாப் யார சொல்றோம்? லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய். உங்களுக்கு ஏதாவது இன்டரப்ட் ஆகுதா இல்ல கிளியரா இருக்குதா கிளாஸ்? மேம் கிளியர் மேம். கிளியரா இருக்குங்க. லாலா லஜ்பத் ராய் லத்தி சார்ஜ் பண்ண டிஎஸ்பி பேர் என்ன? போலீஸ் ஆபீசர். Sanders. எப்ப லாலா லஜ்பத் ராய் இறந்தாங்க? at which date? 1928. November 17, 1928. Okay. Bhagat Singh Kinder Sanders in which date? 17th December 1920. 1 monthலயே கொன்றுவாரு. Yes, okay. 17th December 1928. Yes, okay. பகத் சிங் வந்து ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் தான். அவரு வந்து நிறைய பண்ணியிருப்பாரு. இந்த டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் கேஸ், அந்த மாதிரி நிறைய இதுல இவர் இன்வால்வ் ஆயிருப்பாரு. இவரு கூட இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது என்னன்ட்டு இன்னும் ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம் நம்ம. எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறினவங்க யாரு? Aurobindo Ghosh. ஓகே, அரவிந்த கோஷ். யா கரெக்ட்.
Who are the triumvirats? Lal Lal Pal. Okay, correct. Okay. Lala Okay. Lajpat Rai. Lala Lajpat Rai. Balagangadhara Tilak, Bipin Chandra Pal. And Bipin Chandra Bose. நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா அதான் லால் பால் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதை மென்ஷன் பண்ணுன்னா லால் அப்படிங்கும் போது லாலா லஜபத் ராய், பால் அப்படின்னா பாலகங்காதர் திலக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்காது, நான் மாத்திக்கிறேன். பால் அப்படின்னா பிபின் சந்திர பால். அதை பேஸ் பண்ணி தான் லால் பால் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவார் த ட்ரிம் வீராஜ். லால் பால் பால் ஆர் த ட்ரிம் வீராஜ், அவங்க நேம்ல இருந்தே எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் வந்து இமீடியட் காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரீம். இமீடியட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். மற்ற அதர் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்கட்டா கார்பரேஷன் ஆக்டா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்கும், தென் சீக்ரெட்ஸ் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட், இது எல்லாமே வந்து காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். காசஸ் பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆஃப் த மாடரேட்ஸ், அவங்க வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதெல்லாமே வந்து ஒரு காஸ் சொல்றோம். ரஷ்யா ஜாப்பனீஸ் வார், பிளேக், ஃபெமைன், எக்கனாமிக் பிகம் வெரி வர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆன்டி பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ற ஒரு காசஸா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பெங்கால பார்ட்டிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் லார்ட் கர்சன். He was the viceroy in 1899. Lord Curzon was viceroy in 1899. அவர் தான் அந்த ரெப்ரஸிவ் ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. தென் ஒரு சர்டன் பீரியட்ல இவர் ஏன் பெங்கால டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற இவர் சொல்ற ரீசன் என்னன்னா, ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பெங்கால வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெங்கால். ஆனா ரியல் மோட்டிவ் இது இருக்காது. ரியல் மோட்டிவ் வந்து நம்ம பீப்புள்ஸை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டு பிரிங் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இஸ் அ பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் தி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட், தட் இஸ் நேஷனலிசம். அப்ப வந்து இது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டாரு. இது 1860s இருந்தே பிளான் பண்றாங்க. அப்ப இருந்தே இப்ப 1870s அப்புறம் லேட்டர் ஆன் இவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு பண்ணலாம், இப்படி ஒரு முடிவு பண்ணலான்ட்டு டிசம்பர் 1903 முடிவு பண்ணியிருக்காரு. தென் அஸ்ஸாம்க்கு ஒரு டைம் டிராவல் பண்ணும்போது யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேரிடைம் அவுட்லெட்ஸ், ஏன்னா யூரோப்பிய பிளான்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக, கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ரயில்வே லைன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேரிடைம் அவுட்லெட்ஸ் வந்து கல்கட்டா பக்கத்திலே வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீ மேட் சம் மெஷர்ஸ். அதுல ஒண்ணுதான் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இட் வாஸ் லேட்டர் மாடிஃபைட் அஸ் அ ரிஸ்லி பேப்பர். அதுல என்ன அந்த ரிப்போர்ட்ஸ்ல ஏன் பெங்கால பார்ட்டிஷன் பண்றாங்கிற ஒரு 2 ரீசன் இருந்திருக்கும். ஒன்னு வந்து ஃபார் ரிலீஃப் ஆஃப் பெங்கால் அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த அஸ்ஸாம். இது 2 தான் அது ரீசனா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் பெங்காலை நான் பிரிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபார் ரிலீஃப் ஆஃப் பெங்கால், முக்கியமா அங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம், தட் இஸ் ஈஸ்ட் பெங்கால்ஸ் தான் அவர் சப்போர்ட் பண்ணி டிவைட் பண்ணுவாரு. அண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி அஸ்ஸாம்காக தான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதோட ரியல் மோட்டிவ் வந்து ஹிந்து முஸ்லீம் டிவைடா தான் இருக்கும். கேட்டாங்கன்னா ஹிந்து முஸ்லீம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ், அதோட எக்ஸாம்பிள் இஸ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த மேப்ல நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, வெஸ்டர்ன் பெங்கால் இஸ் மோர்லி டாமினன்ட். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். ஈஸ்டர்ன் பெங்கால் இஸ் கிரீன் கலர் இன்க்ளூடிங் வித் அசாம் அண்ட் டாக்கா. இந்த வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாமினேட்டட் பை த ஹிந்து மெஜாரிட்டி. அந்த ஈஸ்டர்ன் பெங்கால்ல த முஸ்லிம் மெஜாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா இட் இஸ் அ பிரைம் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா லார்ட் கர்சன் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்தாரு. இவங்களோட ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது டு சப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் பெங்கால் பை கிரியேட்டிங் த ஹிந்து முஸ்லிம் டிவைட்.
ஏன் பெங்கால்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்கால் இஸ் த பேஸ் ஃபார் தி இந்தியன் நேஷனலிசம். ஓகே, இப்ப பாம்பே இருக்கு, கல்கட்டா இருக்கு, மெட்ராஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இருந்த 3 பிரசிடென்சிஸ் பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ் தான் 3 பிரசிடென்சி இருந்துச்சு. பட் அதுல எஃபிஷியன்ட், ஆக்டிவ் அண்ட் மோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் தான், கல்கட்டா தான். ஸோ அதை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம், அப்பதான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு இந்து முஸ்லிம் டிவைட்ஸை கொண்டு வராங்க டு சப்ரஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் பெங்கால் பை கிரியேட்டிங் எ ஹிந்து முஸ்லிம் டிவைட். அதை ஏன் அதை பெங்காலை டிவைட் பண்றாங்கன்னா, டு பிரேக் த க்ரோவிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பெங்கால் நேஷனலிசம், பெங்கால் பேஸ் ஃபார் இந்தியன் நேஷனலிசம். இதுதான் ஒரு ரீசன். பெங்காலை வந்து 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் டிவைட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இப்போ. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் பிரிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு சஜஷன்ஸ் சில சிவில் சர்வன்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, லிங்குஸ்டிக் பேசிஸ்ல நம்ம இதை டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் அதை அப்போஸ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் டிவைட் த பீப்புள் ஆன் த ரிலீஜியஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. ஸோ அந்த ரிலீஜியஸ் பேசிஸ் தான் வெஸ்டர்ன் பெங்கால் அண்ட் ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஃபீஷியல் ரீசன் பார்க்கும்போது இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், பட் ரியல் மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டு டிவைட் த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம், தட் இஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வாஸ் இம்ப்ளிமெண்டட். வெஸ்டர்ன் பெங்கால்ல ஹிந்து மெஜாரிட்டி இருக்காங்க. அங்க வந்து பீகார், ஒடிசா, கல்கட்டா as a கேபிட்டல் இருக்க பிளேசஸ். ஈஸ்டர்ன் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அசாம், ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அசாம் வித் டாக்கா as a கேபிட்டல். இங்க வந்து முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி இருக்காங்க. டிசம்பர் 1903 வந்து டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 1905 தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, வி ஷுட் பார்ட்டிஷன் பெங்கால் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது எப்போ எஃபெக்ட் கேம் இன்டு எஃபெக்ட்னா 16 அக்டோபர் 1905 தான் கேம் இன்டு எஃபெக்ட். பார்ட்டிஷன் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 16 அக்டோபர் 1905. இப்போ கேட்பாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க, என்ன டேட் சொல்லுவீங்க? When was Bengal was officially declared to partition? 19 July 1905. 1905. And when it came into effect அப்படின்னா 16th October 1905. 16 அக்டோபர் 1905. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எப்போ வந்து பிரிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. டிக்ளேர் பண்ண டேட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ எப்போ அஃபிஷியலா பார்ட்டிஷன் கேம் இன்டு எஃபெக்ட்னு பார்க்கும்போது 16th அக்டோபர் 1905 தான் பிரிச்சாங்க. அந்த டேவை தான் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 16 அக்டோபர் 1905 வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த டே ஆஃப் மார்னிங். துக்க நாளாக அறிவிக்கப்படுறாங்க. இந்த மிலிட்டன்ஸ் அண்ட் மாடரேட்ஸ் 2 பேருமே இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்போஸ் பண்ணாங்க. எப்பனா டிசம்பர் 1903 அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே மிலிட்டன்ஸ் அண்ட் மாடரேட்ஸ் 2 பேருமே அப்போஸ் பண்றாங்க. பட் இவங்களால எந்த ஒரு எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸுமே எடுக்க முடியல. அதுக்காக தான் ஸ்வதேசி, தட் இஸ் பாய்காட் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து thousands ஆஃப் இந்த 16 அக்டோபர் 1905 டிக்ளேர்ட் அஸ் அ டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெங்கால்ல இருக்க நிறைய பீப்புள்ஸ் டுக் பாத் இன் கங்கா அண்ட் மார்ச் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கட்டா சிங்கிங் தி வந்தே மாதரம். பாடிட்டு கங்கையில வந்து நீராடிட்டு அவங்க ஸ்ட்ரீட்ஸ்ல அப்படியே வந்தே மாதரத்தை பாடிட்டே போவாங்க டு ப்ரொமோட் தி நேஷனலிசம். நெக்ஸ்ட் செரிமனி ஆஃப் ரக்ஷாபந்தம் வாஸ் அப்சர்வ்டு பை ரவீந்திரநாத் தாகூர். இங்க வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்ப இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஃபார் திஸ் ஆன்டி பார்ட்டிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. Gandhi wrote that the real awakening in India took place only after the partition of Bengal. ஏன்னா இது ஒரு partition of Bengal அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்ம எதிர்பார்க்கவே. மேம் ஸ்லைடு க்ளோஸ் ஆயிடுச்சு மேம். மேம் ஸ்லைடு தெரியல. ஸ்லைடு தெரியலையா? தெரியலையாமா?
நடுவுல யாரோ Yes, பிரசன்ட் ma'am. போட்டாங்க மேம். இப்பவும் ஓ தெரியல இப்ப தெரியுதா இல்ல தெரியலையா ஸ்கிரீன்? தெரியலையா? ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்ப இல்ல மேம். தெரியுதா? இல்ல மேம். ஓகே வெயிட் பண்ணுங்கம்மா. ஸ்கிரீன் தெரியுதா? No மேம் தெரியல மேம். No, ma'am. No, ma'am. ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ டிஸ்ப்ளே ஆகுதா? தெரியுது மேம். எஸ் மேம். ஓகே. So 16th October 1905 is declared as a day of mourning. Thousands of people took bath in Ganga and walked down the streets singing the Vande Mataram. டியூஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க மேம். எதுல இருந்து? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க மேம். ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றதா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா 16th October 1905ல பெங்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. அபிஷியலா எஃபெக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் வந்து 16th October 1905. அந்த நாளை வந்து டே ஆஃப் மார்னிங்கா டிக்ளேர் பண்றாங்க. தட் இஸ் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. 16th October 1905 is declared as a day of mourning. Then thousands of people took bath in Ganga and marched on the streets of Calcutta singing the Vande Mataram. வந்தே மாதரம் பாட்டு பாடிட்டு நிறைய மக்கள் வந்து கங்கை நதியில நீராடிட்டு மார்ச் பண்றாங்க. Rabindranath Tagore is also a central figure of this anti-partition movement, and a ceremony of Raksha Bandhan was observed. அவர் மூலமா தான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற இது, ஏன்னா ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் தான் டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், தட் இஸ் நேஷனல் ஃபீலிங்கை ப்ரொமோட் பண்றாரு அவரு. ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடி நேஷனல் ஃபீலிங்கை ப்ரொமோட் பண்ணாங்க. ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல நேஷனல் ஃபீலிங்கை ப்ரொமோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, Gandhi wrote that the real awakening in India took place only after the partition of Bengal. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் ஒரு மக்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு ஆவேசமே வந்தது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட். இந்த அதான் சொல்லி போனோம், ஸ்வதேசி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்வதேசியில தான் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் வரும். இந்த ஸ்வதேசி எப்போ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா 17 July 1905 கல்கட்டா செஷன் நடந்திருக்கும். அப்ப அந்த மீட்டிங்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். வாட் ஷுட் வி டூ ஃபார் திஸ் ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட், இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே திங்க் பண்ணிருப்பாங்க. மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டு பேருமே இதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. பட் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க, பட் எந்த ஒரு ஐடியாவுமே இருந்திருக்காது. அட் தட் மூமெண்ட்ல வந்து பாய்காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 17th July 1905 கல்கட்டா செஷன்ல பாய்காட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லா மாஸ் மூமெண்டா கொண்டு போவோம், பியாண்ட் பெங்கால் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. Surendranath Banerjee gave a call for boycott of British goods and the institution. On 7th August அப்ப ஒரு மீட்டிங் நடக்குது, செஷன் நடக்குது கல்கட்டா டவுன் ஹால்ல. அங்க ஃபார்மல் ப்ரொக்ளமேஷன் வாஸ் மேட் ஃபார் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்காக ஒரு ஃபார்மல் ப்ரொக்ளமேஷன் அங்க டிக்ளேர் பண்றாங்க.
Then the aggressive nationalists forced the Dadabhai Nauroji to speak of Swaraj in the Calcutta session in 1906. ஓகேவா 1906 செஷன்ல கல்கட்டா செஷன்ல தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஸ்வராஜை பத்தி பேசுறாரு. ஸோ இது வந்து மோடரேட்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ தேர் வாஸ் அன் அன்ஹாப்பி அமாங் த மோடரேட்ஸ். அதுக்கப்புறம் தான் they wanted Swaraj to be achieved through the constitutional methods. அவங்க என்ன சொல்லுவாங்க, போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணனால அவரும் ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு கல்கட்டா செஷன்ல. அதனால மோடரேட்ஸ் வந்து they were unhappy. So they wanted Swaraj to be achieved through constitutional methods ன்னு moderates நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் moderates and extremists முன்னாடியே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஏற்படுது. So there was a Suez session in 1907. It splits the moderates and Congress, that is Suez split. அதுல காங்கிரஸோட ரெண்டா பிரியுது, மாடரேட்ஸாவும் எக்ஸ்ட்ரீமிஸ்டாவும் பிரியுறாங்க. மாடரேட்ஸோட லீடரா கோகலேவும் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடரா திலகாவும் இருக்கும். சூரத் ஸ்பிளிட் பத்தி பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பத்தி பார்த்தலாம். பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் த பெங்கால் இன் 1905 to 1911. 1908 வரைக்கும் முக்கியமா நடக்கும். 1905 to 1908. 1911ல வந்து அந்த ரிவோக் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், திரும்ப பெங்கால் வந்து யூனிஃபைட் ஆயிடும். அதனால 1911 வரைக்கும் சொல்லியிருக்கேன். பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்வதேசி அப்படின்னா முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, நம்ம ஓன் கூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணி அதை தான் வந்து ஸ்வதேசி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இங்க என்னன்னா பிளான் டு மேக் இந்தியா தி செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட். ஓகேவா, கிளியரா இருக்காம ஆடியோ? இல்ல ஏதாவது இன்டரப்ட் ஆகுதா? இல்ல மேம், கிளியரா இருக்கு மேம். ஓகேப்பா, ஓகே. இங்க பாய்காட் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல they plan to make India the self sufficient. கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, the Swadesi movement is not only for the improvement of our industry but for an overall enhancement of our national life அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றதுக்கு மட்டும் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ் இல்ல, டு இம்ப்ரூவ் த லைஃப் of our own national life, நம்ம லைஃப், நேஷன்ஸ் லைஃப், அவர் லைஃப் அண்ட் நேஷன்ஸ் லைஃப் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்வதேசி அப்படின்னா ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸ்வதேசி மீன்ஸ் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. இதோட ஆரிஜின் எங்கேருந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1872ல எம்ஜி ரானடே, தட் இஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிற ஒரு லெக்சர், பூனேல ஒரு லெக்சர் கொடுத்திருப்பாரு. அங்கதான் ஸ்வதேசி அப்படிங்கிற கான்செப்டை எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ், ஸ்வதேசி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்போம் நம்ம. ஓகேவா, இப்ப இங்க பார்த்தோம்னா ஸ்வதேசியில என்னென்ன வரும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பாய்காட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ் அப்படிங்கும் போது க்ளோத்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், பாய்காட் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் த ஸ்கூல்ஸ், இதெல்லாமே பாய்காட் பண்றோம். பாய்காட் ஆஃப் த கோர்ட்ஸ் எல்லாமே இந்த வந்து பாய்காட் பண்றோம். இங்க வந்து மூணா ஸ்வதேசி கொண்டு வராங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி, சமிதிஸ் அண்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் மூலமா ஸ்வதேசியை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி, சமிதிஸ் அண்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் மூலமா ஸ்வதேசியை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசின்னு பார்த்தோம்னா இட் இஸ் செல்ஃப் ஹெல்ப், செல்ஃப் ரிலையன்ஸ், அதை பத்தி சொல்றதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி. we should not depend on others, we should depend on oneself அப்படிங்கறத இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி. செல்ஃப் டிபெண்டன்சி, செல்ஃப் ஹெல்ப், இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் அப்பான் தி செல்ஃப் ஹெல்ப். எதை ஃபோக்கஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இட் ஃபோக்கஸ் ஆன் த பில்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த செல்ஃப் கவர்னன்ஸ் தட் வுட் ஆப்பரேட் என்டையர்லி ஃப்ரீ ஃப்ரம் த பிரிட்டிஷ் கண்ட்ரோல். சொன்ன மாதிரி தான் ஸ்வதேசினா என்ன, வி ஷுட் ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். அவங்க ப்ராடக்ட்ஸும் வாங்கக்கூடாது, நம்ம எதுவும் விற்கவும் கூடாது. தட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ஸா வரணும், செல்ஃப் கவர்னன்ஸ், அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ரவீந்திரநாத் தாகூரும் இங்க ஒரு சென்ட்ரல் பிகரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹி அவுட்லைன் தி ஆத்ம சக்தி, தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப். ஆத்ம சக்தி அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப். ஹி ப்ரொமோட்டட் தி செல்ஃப் ஹெல்ப். ரவீந்திரநாத் தாகூர் அவுட்லைன் தி செல்ஃப் ஹெல்ப், தட் இஸ் ஆத்ம சக்தி. அந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஹி கால்ட் ஃபார் தி எக்கனாமிக் செல்ஃப் டெவலப்மெண்ட்.
ஓகேவா? எக்கனாமிக் லெவல்லையும் நம்ம செல்ஃபா டெவலப் ஆகணும். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி எஜுகேஷன் செக்டார்ஸ். ஓகேவா? இன்சிஸ்ட் தி எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? வெஸ்டர்ன் கல்ச்சரா இல்லாம ஸ்வதேஷி லாங்குவேஜஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வதேஷி மூவ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஹி ஆல்சோ இன்சிஸ்டட் அண்ட் மேலாஸ் அண்ட் பாஸ் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் ஆத்ம சக்தி, தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப். நிறைய மேலாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, தட் இஸ் பாஸ். ஷாப்ஸ் மாதிரி நிறைய ஆர்கனைஸ் பண்ணாங்க. எதுக்காக? செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. அதற்கு என்னன்னா it became the Menas became the creed of the whole of the Bengal, and Swadeshi shops sprang all over the place, selling textiles, handlooms, soaps, earthenware, matches and leather goods. இந்த இடத்துல யாராச்சும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்களா? ஆன் பண்ணிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இங்க பாத்தீங்க சொன்ன மாதிரி இங்க நிறைய மேலாஸ் அண்ட் பாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மூலமா நம்ம நேஷனல் ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை செல் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி என்னென்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், ஹேண்ட்லூம்ஸ், சோப்ஸ், earthenwares, matches, leather goods, இதெல்லாம் நம்ம ஓன் நேஷனல் ப்ராடக்ட்ஸ், தட் ஸ்வதேசி ப்ராடக்ட்ஸை செல் பண்றாங்க. தென் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் எஜுகேஷன் இருக்குன்னு சொன்னோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணனால பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருக்காங்க, வி வில் நாட் ப்ரொவைட் யூ தி ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஸ்வதேஷி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் ஒன் அமௌங் தட் ஒன்லி 5 நவம்பர் 1905 டவுன் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சொசைட்டில தான் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஃபார்ம்ட். 5 November 1905 Dawn Society National Council of Education was formed. August 1906 in 15th August 1906 Bengal National College and School was formed. ஓகேவா? நேஷனல் ஸ்கூலு, நேஷனல் காலேஜ் எல்லாத்தையுமே இங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்வதேசி அப்படிங்கும் போது அதுதான். இப்போ சமிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாலண்டியர்ஸ், ஹூ ஆர் த வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறது தான் சமிட்டிஸ். ஓகேவா? காப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் தான் இங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. they giving the physical and moral training about the spread of the movement, philanthropic works during the famine, epidemics, propagation of Swadeshi message during festivals, organization of indigenous arbitration courts and schools. ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரி தான் அங்க வந்து லீடர்ஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரி போனோம். இங்க என்ன சொல்றாங்க, ஒரு வாலண்டியர்ஸா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு அவேர்னஸ், ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியாஸ்க்கு போய் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. பிலாந்த்ரோபிக் ஒர்க்ஸ், ஃபெமைன்ஸ் அப்போ ஒர்க்ஸ் பண்றதோ, இல்லை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி இண்டிஜினியஸ்னா நம்ம நாட்டிலே ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க டு ஸ்ப்ரெட் ஸ்வதேசி, அதெல்லாம் ஃபார்ம் பண்றாங்க. Passive resistance na using the religion, based on the religion line they combine the invocation of the glorious past became essential feature of their program. இங்க அந்த நாலுமே சொல்லியிருப்பாங்க. அதே இந்த பாய்காட் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜ், கோர்ட்ஸ் அதே தான் இந்த இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல பாசிவா ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்ரெசிவ் ஆக்ட்ஸ் இப்ப வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு, நிறைய பேர் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்படிங்கறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய ரிப்ரெசிவ் ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட் 1907, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1908, இந்தியன் நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908, இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. பீப்புள்ஸா இருக்கட்டும், ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஃபீமேல்ஸ், உமன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட், ஒரு நம்ம மேல ஒரு கடுப்பு, ஒரு கோபத்துல இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஒரு ரெப்ரெசிவ் ஆக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் சப்ரஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் பிஃபோர் ப்ரீ காந்தியன் ஏரால ஒரு சக்சஸ்ஃபுல் மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் வாஸ் அ சக்சஸ்ஃபுல் மூவ்மெண்ட் பிஃபோர் த ப்ரீ காந்தியன் ஏரா. ஓகேவா? இந்த ரிப்ரெசிவ் ஆக்ட்ல வந்தது செடிஷியஸ் மீட்டிங்ஸ் ஆக்ட். மீட்டிங் என்னன்னா கூட்டம் கூடனா தானே இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட்ஸ் 1907 கொண்டு வந்தாங்க.
கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1908 அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ஸ் அது மூலமாவும் இந்த ஸ்வதேசியை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னா அது அப்போஸ் பண்ற மாதிரி ஆக்ட் இந்தியன் நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908, இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. இதெல்லாம் வந்து ஒரு ரெப்ரசிவ் ஆக்டா கொண்டு வந்தாங்க. தென் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், லிங்குவிஸ்டிக் பேசிஸா டிவைட் பண்றதா இருந்தாங்க. பட் கர்சன் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல வேண்டாம், ரிலீஜியஸ் பேசிஸ்ல நம்ம டிவைட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் அவரோட அப்ரோச் அண்ட் டிசிஷன் வாஸ் லீட் டு த ஃபெயில். பிரிட்டிஷ் decided to divide Bengal on religious line, but it united them. ஓகேவா? பட் அது எல்லாமே வந்து லேட்டர் ஆன் பீரியட்ல இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் ப்ரொட்டஸ்ட்னால எல்லாரும் யுனைட் ஆயிடுவாங்க. டியூ டு த வயலண்ட் அஜிடேஷன் அண்ட் ப்ரொட்டஸ்ட் பெங்கால். ஓகேவா? இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இதுக்கு ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருப்பாரு. முகல்ஸ் பீரியட்ல முஸ்லிம்ஸ் எதுவுமே என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஐ வில் ப்ரொவைட் ஆல் தி எசென்ஷியல் திங்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல பிலீஃபையும் கொடுத்திருப்பாரு ஈஸ்ட் பெங்காலுக்கு. அவங்களும் வந்து they believed the பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16th October 1905 பெங்கால் was partitioned into two, that is West Bengal and the East Bengal. வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்து மெஜாரிட்டி இருப்பாங்க. கல்கட்டா வாஸ் த கேபிட்டல். ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லிம் மெஜாரிட்டி இருப்பாங்க. டாக்கா வாஸ் த கேபிட்டல். அப்ப என்ன சொல்லியிருப்பாருங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் பீரியட்ல முகல்ஸ் பீரியட்ல முஸ்லிம்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்காது. பட் ஐ வில் கிவ் யூ தி ஆல் பெனிஃபிட்ஸ் விச் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாரு. ரிலீஜியஸ் லைன்ஸ்ல ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை டிவைட் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. பட் தே யுனைட்டட் இன் த லேட்டர் ஆன் பீரியட். Partition of Bengal was a prime example for the divide and rule policy of the British. It acts as a catalyst for the promotion of Swadesi movement. The Swadesi movementல நிறைய contested Swadesi committees, passive resistance அப்படின்னு இருக்கும். இந்த Swadesi movement வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சக்சஸ்ஃபுல் மூவ்மெண்டா லீட் ஆன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ரெப்ரெசிவ் ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ரெப்ரெசிவ் ஆக்ட்ஸ்ல இருந்தா இதெல்லாம். So this is what partition of Bengal. இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நம்ம பெங்கால்ல மட்டும் இல்லாம பியாண்ட் பெங்கால்ல யார் யாரெல்லாம் லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப்ல லாலா லஜபத் ராய், டெல்லியில ஷயத் ஹைதர் ராஜா, மெட்ராஸ்ல சிதம்பரம் பிள்ளை, மகாராஷ்டிரால திலக், ஆந்திரால ஹரி சர்வோத்தம் ராவ். சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, நான் உங்களுக்கு மாத்தி கொடுக்குறேன். ஹரி சர்வோத்தம் ராவ். லீடர்ஸ் ஆஃப் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பியாண்ட் பெங்கால் பார்க்கும்போது இவங்கெல்லாம் தான். பஞ்சாப்ல லாலா லஜபத் ராய் நடத்திருப்பாரு ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸை. டெல்லியில பாத்தீங்கன்னா யார் லீட் பண்ணாங்கன்னா சையத் ஹைதர் ராஜா. மெட்ராஸ்ல வந்து சிதம்பரம் பிள்ளை லீட் பண்ணுவாரு. மகாராஷ்டிரால திலக், ஆந்திரால ஹரி சர்வோத்தம் ராவ். இவங்களாம் தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க பியாண்ட் பெங்கால். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 அது பார்த்தாச்சு. அப்புறம் பார்க்கும்போது முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்றாங்க. எப்ப? 1906ல. ஓகேவா? அப்ப பார்க்கும்போது எப்படி முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டைம்ல 1906ல வந்து ஷிம்லாக்கு லார்ட் கர்சன் போயிருப்பாரு. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அவர் ஃபுல்லாவே முஸ்லிம்ஸ் பெனிஃபிட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிச்சிருப்பாரு. ஸோ தே தேங்க் தேம். அண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய டிமாண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க முஸ்லிம்ஸ். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனா வாங்க, எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு யூனிட்டா ஒரு ஆர்கனைசேஷனா இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, December 30, 1906ல முஸ்லிம் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். ஓகேவா? அதுக்கு ஹெட்டா இருப்பவர் நவாப் சலீமுல்லா கான் தான் அதை லீட் பண்ணுவாரு. இப்போ வெல்ஃபேர் ஆஃப் முஸ்லிம்ஸ்க்காக முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா அவர் டிசிஷன் எடுத்திருப்பாரு.
டிசம்பர் 30, 1906 டாக்கால முஸ்லிம் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதை லீட் பண்ணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப் சலீமுல்லா கான் தான் அதை லீட் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த முஸ்லிம்ஸ் நம்மளும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிரிட்டிஷ் கிட்ட நம்ம ஏதாவது டிமாண்ட்ஸ் பண்ணாலும் நமக்கும் தே வில் ப்ரொவைட் சம்திங் அப்படின்னு நினைச்சு அவங்களும் சொன்னாங்க. ஸோ முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்ட் இன் December 30, 1906, formed by the Salimullah Khan, efforts of Nawab Salimullah. இந்த முஸ்லீம் லீகோட மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னாலும் எப்படி காங்கிரஸ் வந்து ஆனுவல் மீட்டிங் அப்படிங்கிறது டிசம்பர் எண்ட்ல தான் எப்பயுமே நடக்கும். அதே மாதிரி முஸ்லீம் லீகோட ஆனுவல் மீட்டிங் இஸ் ஆல்சோ ஹெல்டட் இன் டிசம்பர் எண்ட் எவ்ரி இயர். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட பிரசிடென்டா இருந்தவர் தான் ஆகா கான். ஆகா கான் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக். ஆகா கான் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் முஸ்லீம் லீக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் பீரியட்ல 1909 செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் முஸ்லிம்ஸ். கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் அப்படிம்பாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் த முஸ்லிம்ஸ் மின்டோ மோரி ரிஃபார்ம் 1909 கொடுத்துருப்பாங்க. இது லேட்டர் ஆன் பீரியட்ல முஸ்லீம் லீக்கு கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சூரத் ஸ்பிரிட் 1907 சூரத் ஸ்பிரிட். முன்னாடி பார்த்துருப்போம் மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. இங்க பார்த்தோம்லாம் அவங்க வந்து தாதாபாய் நவரோஜி வந்து நேஷனல்ஸ் அக்ரெசிவ் நேஷனல்ஸ்னால ஸோ ஹி ப்ரொக்ளைம் சொலாஜிஸ் பை த பொலிட்டிக்கல் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் மாடரேட்ஸ் வேர் அன்ஹாப்பி அபவுட் திஸ். அதனால வந்து மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து டிவைட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரத் ஸ்பிரிட். ஸோ என்னென்ன காசஸ், ஏன் அவங்க டிவைட் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோகலேக்கும் திலக்குக்கும் they were the leaders of the moderates and extremists. கோகலே is the leader of the moderates, Tilak is the leader of the extremists. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும். அப்ப என்னன்னா 1905 பெனாரஸ் செஷன் வந்து கோகலே லீட் பண்ணுவாரு. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தட் இஸ் ஸ்வதேசி மூவ்மெண்ட் வச்சுதான் இந்த சூரத் ஸ்பிரிட்ஸ் ஏற்படுது. என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை பியாண்ட் பெங்கால் கொண்டு போகலாம், எல்லா ஃபார்ம்ஸையும் ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம், பாய்காட் பண்ணலாம், ஃபாரின் குட்ஸை பாய்காட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாடரேட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல பியாண்ட் பெங்கால், அவுட் ஆஃப் த பெங்கால்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒன்லி இன் பெங்கால், மூவ்மெண்ட் ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி டு த பெங்கால் அண்ட் பாய்காட் ஃபாரின் குட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி மாடரேட் சொல்லியிருப்பாங்க. இதை அப்போஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. ஓகேவா, இதுதான் மெயின் ரீசன். இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை வச்சுதான் மெயின் கான்ட்ரவர்சியே ஏற்படுது. அப்புறம் கல்கட்டா செஷன் 1906 தாதாபாய் நவரோஜி வாஸ் த பிரசிடென்ட். அங்க மிலிட்டன்ஸ் என்ன ரெசல்யூஷன் 4 ரெசல்யூஷன் அங்க சொன்னாங்கல்ல முன்னாடி, அதுதான் ஸ்வதேசி, பாய்காட், நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட், இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனா மாடரேட்ஸ் என்ன சொன்னாங்க, ஃபாரின் குட்ஸ் மட்டும் பாய்காட் பண்ணலாம், பெங்கால்ல மட்டும் இந்த மூவ்மெண்ட்டை லீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இல்ல பியாண்ட் பெங்காலும் நம்ம இதை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வதேசி, பாய்காட், நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட் 4 ரெசல்யூஷன்ஸா பாஸ் பண்றாங்க. இதுலதான் ஒரு டிஃபரன்ஸான ஒப்பீனியன் ஏற்பட்டு இட் வாஸ் ஸ்பிளிட். தி காங்கிரஸ் வாஸ் ஸ்பிளிட் இன்டு தி மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டா ரெண்டா பிரியுது. இந்த சூரத் செஷன் எப்படி சூரத் செஷன்ல அது ஸ்பிளிட் ஆச்சு, ஏன் இதுக்கு பேரு சூரத் ஸ்பிளிட்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புனேல தான் இந்த செஷன் நடக்கிறதா இருந்துச்சு. இதுக்கு வந்து லாலா லஜபத் ராய் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடராகவும் கோகலே வந்து மாடரேட்ஸோட லீடராகவும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து இல்ல வேண்டாம். அப்ப வந்து திலக் மேல ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல திலக் மேல அட்டாக் நடக்கும். அப்ப நிறைய நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் அவங்க சரௌண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க திலக்கரை. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சினால கடைசியில என்ன ஆகுனா ராஜ்பிஹாரி கோஸே வந்து பிரசிடென்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு செஷன் நியூஸ் புனேல இருந்து சூரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. புனேல நடக்காது, அப்ப சூரத்துக்கு ஸ்பிட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து ரெண்டு பேருமே பிரசிடென்டா இல்லாம ராஜ்பிஹாரி கோஷ் தான் அங்க பிரசிடென்டா இருப்பாரு. 1907 சூரத் ஸ்பிளிட், ராஜ்பிஹாரி கோஷ் வாஸ் த பிரசிடென்ட். ஏன் சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சூரத்ல நடந்தனாலதான் இது பேர் சூரத் ஸ்பிளிட். சூரத் ஸ்பிளிட்னா மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் பிரிஞ்சிருப்பாங்க. தட் இஸ் சூரத் ஸ்பிளிட். இங்க மேக் த
ஃபெரோஷா மேக்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மேக்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை மேக்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நியூ காங்கிரஸ் மைனஸ் த மிலிட்டன்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லாத காங்கிரஸ் தான் மேக்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி மேக்தா ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாங்க. தட் இஸ் மேக்தா காங்கிரஸ். நியூ காங்கிரஸ் மைனஸ் த மிலிட்டன்ஸ் இஸ் த மேக்தா காங்கிரஸ். இது உங்க நியூ புக்ல இருக்கு, கண்டிப்பா இது முக்கியம். மேக்தா காங்கிரஸ்னா எதை சொல்றாங்கன்னு கேட்பாங்க. நியூ காங்கிரஸ் மைனஸ் மிலிட்டன்ஸ் தான் மேக்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சூரத் ஸ்பிளிட் இது வரைக்கும் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக், சூரத் ஸ்பிளிட் இது 3 பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யாரு, அவங்க எதனால அரைஸ் ஆனாங்க, காசஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்களோட மெத்தட்ஸ் என்ன, லீடர்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யார் யாரு, அந்த 4 லீடர்ஸ் பத்தி பார்த்தோம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேசி மூமெண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் அண்ட் சூரத் ஸ்பிளிட் இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப முஸ்லீம் லீக் வந்து 1909 வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது எது மூலமா நடந்துச்சு அப்படின்னா மின்டோ மோர்லி ரிஃபார்ம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதை நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மின்டோ மோர்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா, Minto is the Viceroy, Morley is the Secretary of the State. Central Legislative Assembly members have increased to 68. அதுல பிரிட்டிஷ் 68ல பிரிட்டிஷ் வந்து 36 ஆகும், இந்தியன்ஸ் வந்து 32 மெம்பர்ஸாவும் இருப்பாங்க. அந்த இந்தியன்ஸ்ல டிவைட் பண்ணி 27 வந்து எலெக்டட் இந்தியன்ஸ் ஆகும், 5 வந்து நாமினேட்டட் பை த பிரிட்டிஷ் ஆவும் இருப்பாங்க. அப்ப அந்த 27 எலெக்டட் இந்தியன்ஸ்ல 8 வந்து முஸ்லிம்ஸ். இங்கதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது. ஓகேவா? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ மெம்பர்ஸா இன்க்ரீஸ் பண்றாங்க 68ஆ. அப்ப வந்து பிரிட்டிஷ்ல 36 ஆவும் இந்தியன்ஸ் 32 ஆவும் இருக்காங்க. அப்ப இந்தியன்ஸ் 27 5 ஸ்பிளிட் ஆகுறாங்க. 27 வந்து எலெக்டட் இந்தியன்ஸா வராங்க, 5 வந்து நாமினேட்டட் பை த பிரிட்டிஷ். அந்த 27 எலெக்டட் இந்தியன்ஸ்ல 8 முஸ்லிம்ஸ் நிக்கா, முஸ்லிம்ஸ் ஓட் பண்ணலாம். அதுதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த முஸ்லிம். இது வந்து 1909 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் இன் த 1909. இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன் 1909ல. These are the features of Minto Modi Act 1909. இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்லைட் காமிக்கணுமா? மேம் சூரத் ஸ்பிளிட் பண்ணி இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஓகே. சூரத் ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா 1907 சூரத் ஸ்பிளிட் எதனால ஏற்பட்டது, எதனால அது டிவைட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து பியாண்ட் பெங்கால் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம வந்து ஃபாரின் கூட்ஸை மட்டும் பாய்காட் பண்ணக்கூடாது, வி ஷுட் பாய்காட். அவங்க 4 ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்வதேசி தட் இஸ் நம்ம ஒன்ஸ் ஓன் கண்ட்ரியோட ப்ராடக்ட், பாய்காட் அப்படின்னா ஃபாரின் கூட்ஸை பாய்காட் பண்ணணும், நேஷன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும், செல்ஃப் கவர்மெண்ட். இந்த 4 ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்ப டெல்லி கல்கட்டா செஷன் 1906ல மிலிட்டன்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா மாடரேட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து should be restricted only, that is boycott should be restricted only to the Bengal and not to the other parts of the Bengal. outside பெங்கால்ல இருக்கக்கூடாது. இங்கதான் கான்ட்ரவர்சியே ஏற்படும். ஸோ இந்த கான்ட்ரவர்சினால leaders, that is Gokhale is the leader of moderates, Tilak is the leader of the extremists. இந்த moderates and extremists divide ஆவாங்க. ஓகேவா? 1906 முடிஞ்சிச்சு. 1907ல பார்த்தோம்னா சூரத் செஷன். ஆனா ஃபர்ஸ்ட் 1907ல பூனேல தான் செஷன் நடக்கிறதா இருக்கும். அங்க லீடர்ஸா வந்து மாடரேட்ஸ்ல கோகலேவும் எக்ஸ்ட்ரமிஸ்ட்ல லாலா லஜ்பத் ராய் லீடர்ஸா இருப்பாங்க. பட் ஆனா அந்த லீடர்ஸை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வேண்டான்ட்டு கோகலே இருக்கக்கூடாது, லீடரா இருக்கக்கூடாது, அந்த செஷனுக்கு லீடரா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரமிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து மாடரேட்ஸ் வந்து
லாலா லஜ்பத் ராய் இந்த செஷனுக்கு லீடரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி, திரும்ப ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. அது மட்டும் இல்லாம திலக் மேல சம் இன்சிடென்ட்ஸ், அவங்க மேல தாக்குதலும் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் காரணமா இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் அண்ட் மாடரேட்ஸ் ரெண்டா பிரியறாங்க. அப்ப பிரியும் போது அங்க ராஜ் பிஹாரி கோஷ் வாஸ் த பிரசிடென்ட். புனேல இருந்த செஷன் சூரத்க்கு மாத்திடுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் த சூரத் ஸ்பிளிட். இந்த சூரத் ஸ்பிளிட்டுக்கு பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ். இவர் தான் பிரசிடென்ட். இதுதான் சூரத் ஸ்பிளிட் பத்தி. அப்புறம் தான் மின்டோ மார்லி முஸ்லீம் லீகோட அச்சீவ்மெண்டா மின்டோ மார்லி ரிஃபார்ம் வரும். தட் இஸ் 1909. அந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுலதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். தென் இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1911ல அனலேஷன் ஆஃப் பெங்கால், தட் இஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால். 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரும். யூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால், தட் இஸ் அனலேஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கும்போது 1911. இன்னைக்கு கிளாஸ்ல இதுதான், இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் டாபிக் பார்க்கலாம். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குதா? மேம் நோட்ஸ் வந்து சூரத் நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு தடவை காட்ட முடியுமா? புரியல புரியல மேம் இந்த நோட்ஸ் அனுப்புவீங்கல்ல மேம்? அது அட்மின்ட்ட தான் நீங்க கேட்கணும். நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், அவங்க தான் அனுப்புவாங்க. ஓகே மேம். யாரும் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ மேம். ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுமா? இன்னும் ஏதாவது கிளியரா சொல்லணுமா? ஏதாவது சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஏதாச்சும் சொல்லலாம் நீங்க. Is there any feedback? சொல்றதுன்னா சொல்லலாமா? ஹலோ மேம். நீங்க டைப் பண்ணி தான் சொல்லணும். சொல்லுங்க மேம் இந்த இயர் இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு